பிரெஞ்சு தேசத்தின் விடுதலை நாளையொட்டி புதுவை கடற்கரையில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் துணை தூதர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை நமது செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், விவரம் என்ன? வெங்கட், பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய தினம் என்று கொண்டாடப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் கூட அவர்கள் புதுச்சேரியை விட்டு வெளியே சென்றாலும் கூட அந்த கலாச்சாரம் மாறாமல் புதுச்சேரியிலே ஒவ்வொரு ஆண்டும் பிரெஞ்சு தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய இந்த பிரெஞ்சு வீரர் நினைவு சின்னத்தில் தற்போது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டுடைய துணை தூதர் வந்திருக்கின்றார். மேலும் புதுச்சேரி அரசின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் சத்யேந்திர சிங் துர்ஜாவத் வந்திருக்கின்றார். இவர்கள் தற்போது அங்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னதாக இரு நாட்டுடைய தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அதாவது பிரெஞ்சு அந்த ராணுவத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களும் இங்கு இருக்கின்றார்கள். பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை கடந்த 1789 ஜூலை 14 பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரில் உள்ள அந்த மக்கள், அதாவது சிறைச்சாலையை உடைத்து, அதாவது பஸ் என்றக்கூடிய சிறைச்சாலையை உடைத்து மக்கள் அந்த புரட்சி மூலம் மக்களாட்சிக்கு வழிவகுத்த நாள். ஆகவே இதை கொண்டாடும் வகையாக அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவானது நேற்று மாலையே புதுச்சேரியில் தொடங்கியிருக்கின்றது. அந்த விழாவின் ஒரு பகுதியாக தற்போது இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு துணை தூதரகத்தில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் ஆளுநர் கிரண்பேடி ஆகியோர் பங்கேற்க இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரையில் வான வேடிக்கைகள் நடைபெற இருக்கின்றன. இந்த விழாவை புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகமாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றது.